Taste the Daily. அறநிலையத்துறை கல்லூரி குறித்து மாணவர்களின் நலனுக்காக தான் கூறியதை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் திரித்து பரப்பியதாக விழுப்புரத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். மேலும் ஏழை மாணவர்களின் கல்விக்காக அமைக்கப்பட்ட அம்மா பல்கலைக்கழகத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஸ்டாலின் அரசு முடக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். என்ன ஒரே நேரத்தில் 9 கல்லூரி வச்சாங்க. ஆகா பரவாயில்ல, மாணவ பயணம் அறநிலையத்துறையிலிருந்து நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும் சொன்னாங்க. நான் சொன்னேன், கல்லூரி ஆரம்பிப்பது அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அறநிலையத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவருக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்காது. அறநிலையத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கலைமற்ற கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளா விவாதம் நடக்குது. கல்வி சிறப்பாக கிடைக்க வேணும். அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, விவசாய தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று கருதி அறிவிச்சார் சி வி சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் என்ற தினம் அம்மா பல்கலைக்கழகம் கேட்டாங்க. அம்மா பெயர்ல கொடுத்தோம். அது பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த மாணவருடைய நலனை பற்றி கவலைப்படாம இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய நலன் கருதி மாணவருடைய நலன் கருதி கொண்டு வந்த அம்மா பெயர்க்கின்ற பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்சாங்க. ஆனா ஆண்டவன் அவர்களுக்கு அந்த மந்திரி பதவியே பறிச்சுட்டார்.